அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோடு வந்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு வந்து இன்றைக்கி எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்போம். இன்றைக்கி நான் அப்படி தான் பார்த்தேன். செம சீனுங்க. இன்றைக்கி விஜய் காவேரியோட அந்த ஃபோனில் பேசினது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதான். இன்றைக்கி ஓவராலாக வந்து எபிசோடே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். யாருமே இல்லை, விஜய் காவேரி தான் நிறைய வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுதான் நம்ம எதிர்பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் வந்து பக்கத்தில் இருக்கும்போதை விட தூரமாக இருக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு, அந்த காதல் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரசிக்கிற மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி எபிசோடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் காவேரிக்கான விகாவுக்கான எபிசோடாக அமைஞ்சிருச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதான். விஜய்கிட்ட பேசும்போது பேசுகிறாங்க, அப்போலாம் பிஸ்னஸை பற்றி பேசுகிறாங்க. செக்கில் சைன் போட்டாங்க அப்படின்னு காவேரி வந்து சொன்னது, அதை வந்து விஜய் வந்து அழகாக வந்து அதை இது பண்ணது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவார் விஜய், இதெல்லாம் நான் பார்க்கணுன்னு நினச்சேன் தெரியுமா, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ சைன் போட்டிருக்கன்னு பார்த்தியா காவேரி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லும்போது நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. பயம் இல்லை, இப்படியெல்லாம் நினச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை வந்து காவேரி சொல்கிறாங்க, சீக்கிரமாக வந்து வெண்ணிலாவோட மாமாவை கண்டுபிடிச்சி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேலை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து அப்போலாம் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இடம் பத்தாதுங்க, எங்கள் அம்மாவை செட்டில் பண்ணிட்டேன்னா நான் பேசாமல் வந்துடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிற காவேரிகிட்ட விஜய் வந்து சொல்லுவார். அப்போ காவேரி வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி கொடுத்த ஆர்டரில் வந்து நிறைய வேலை இருக்குங்க, அதனால் இடம் பத்தாதுன்னு சொல்லி அதை வேற பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி என்னோடய மைண்டு பூரா அப்போலாம் பிஸ்னஸில் இதே தான் இருக்குது அதனால் அப்படின்னு சொல்லி சொல்லாமே. அப்போ வந்து காவேரி வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம வீடையும் நான் இருக்கிற போர்ஷனையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லுவார். எப்படிங்க ஒத்துப்பாங்க மாமி அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்லுவாங்க. மாமியை நான் ஒத்துக்க வைக்கிறேன், நீ எதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவார். அதே மாதிரி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அடுத்த நாள் ஆனோடனே வந்து மாமி வருவாங்க. மாமி வந்து அவங்களாம் வந்து வாலண்டியாக வந்து நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்களை பற்றி எனக்கு தெரியல முன்னாடி, இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமி வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நீங்கள் அப்பளம் போடணும் இல்லையா, பிஸ்னஸ் எக்ஸிபிஷனில் போய் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அதனால் வந்து நீங்கள் எல்லா போர்ஷனையும் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஆளுங்க வேணும்னாலும் நானே ரெடி பண்ணுறேன், நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு மாமி சொல்லாமே வீட்டில் இருக்கிறவங்க கங்கா, அவங்க அம்மா, பாட்டி எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க. என்னடா இந்த அம்மா வந்து வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தது, இப்போ வந்து நான் உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாமே. அப்போ வந்து காவேரியும் வந்து திருன்னு முழிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு மாமி சொல்கிறாங்களே அம்மா பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி காவேரியும் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரனும் கங்காவும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போவாங்க. அது வந்து காவேரிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும், நம்மளும் ஸ்கேன் பண்ண போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காவேரி இதை கங்காவுக்கும் குமரனுக்கும் அவங்க அம்மா வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. சுதாரணமாக வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாந்தியும் சரிப்பா நல்லா சுதாரணமாக போயிட்டு சுதாரணமாக வாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லும்போது காவேரிக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். அப்போ நம்மளுக்கும் ஸ்கேன் பண்ணணும்ல, நம்மளும் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எடுத்து ரிப்போர்ட்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க. விஜய் கால் பண்ணி சொல்லிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை வேண்டாம், நம்ம சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து மாமி வந்து ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அதை வந்து விஜய்க்கு வந்து அவங்க கால் பண்ணி சொல்லாமல் வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க. அது நல்லாயிருக்கும். அதை வந்து விஜய் கேட்டுருவார் தூங்கி எழுந்திரிச்சு. சூப்பராக இருந்ததுங்க. இன்றைக்கி எபிசோடே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காவேரி நாளைக்கு ஸ்கேன் பண்ண போகிறாங்க, அங்கே விஜய் வர்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மாஸ்க் போட்டு வர்றாரு. என்ன நடக்குது ஏது நடக்குது, தன் குழந்தைக்காக வந்து அவர் வந்து ரிஸ்க் எடுத்து வர்றாரு. ஸ்கேன் பண்ணுறதுக்கு நம்ம வரணும் அப்படின்னு, குழந்தைய பார்க்கணும், தனியாக வர்றா காவேரி.
அதுதான் அவர் வந்து யோசிச்சிருக்காரு. பார்ப்போம் சரிங்களா. கண்டிப்பாக நாளைக்கு வந்து விஜய் வருவார். வந்து என்னென்னா நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா. சூப்பராக போயிட்டுருக்குங்க நம்மளோட மகாநதி. அவ்வளோ ஒரு அழகாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. இன்றைக்கி எபிசோடு பிடிச்சிருந்தது. அடுத்தடுத்து என்ன நடக்கும், வெள்ளிக்கிழமை நிறுத்தி வச்ச சீனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் எபிசோடு இன்றைக்கி எபிசோடாக பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதான். அவ்வளோ அழகாக வந்து கொண்டு போயிருந்தாங்க அப்படின்றதான். அடுத்து நடக்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறதான். இப்போ நாளைக்கு சடனாக வந்து விஜய் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துடுறா. நாளைக்கு விஜய் காவேரியோட நாள் தான். கங்கா குமரனும் ஸ்கேன் பண்ண போயிருக்காங்க. அவங்க வந்து வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து விஜய் காவேரி வந்து நல்லா அந்த சீனில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. அதில் விஜய் வந்து மாட்டிக்க மாட்டார். அதை தான் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரொமோவில் பார்த்தோம் இல்லையா. தப்பிச்சிருவாங்களா என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கணும். குழந்தைக்காக நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு நம்மளோட விஜய். பார்ப்போம் சரிங்களா. சூப்பராக போயிட்டுருக்குங்க. மகாநதி அல்டிமேட்டாக போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தன் குழந்தைக்காக வந்து விஜய் ரிஸ்க் எடுத்து வர்றாரு. அதில் மாட்டிக்க மாட்டாரா அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. பார்ப்போம் சரிங்களா. காவேரி வந்து நாளைக்கு விஜய்கிட்ட சொல்கிறாங்க, கால் பண்ணி சொல்லுமா இந்த மாதிரி ஸ்கேன் பண்ண போகிறேங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வரேன், நீ இடத்த சொல்லு அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ப்ரொமோவில் பார்த்ததான். அதனால வந்து காவேரிக்கு தெரியாமையே வந்து வராரு. வந்து என்னெல்லாம் பிரச்சனை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பயங்கரமான பிரச்சனையெல்லாம் சந்திப்பாங்க அப்படின்னு தாங்க நான் நினைக்கிறேன். ரொம்பவே ரிஸ்க் எடுத்து வந்திருக்கார் இல்லையா. பார்ப்போம் சரிங்களா. சாரதா வந்து என்னடா இப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. விஜய் தான் எல்லாமே பண்ணுறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. விஜய் ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா, சீக்கிரத்தில் நீ நம்ம வீட்டுக்கு வந்துடுவ போலையே, அதுக்கான நாள் பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கு போலையே காவேரி அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து அவர் மைண்டில் வச்சு அதை சொன்னார் இல்லையா, அது நல்லா இருந்தது. அதை வந்து காவேரி வந்து ஆமாங்க, அதுக்காக தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்ருக்கேன், எங்கள் அம்மாவை வந்து செட்டில் பண்ணிட்டேன்னா நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க. அதுவும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். மறுபடியும் சொல்லணும் அப்படின்னா விஜய் வந்து தன் குழந்தைக்காக ரிஸ்க் எடுத்து வராரு. அதில் மாட்டிக்க மாட்டாரா அப்படிங்கிறது தான் பார்ப்போம் சரிங்களா. தன் குழந்தைக்காக ரிஸ்க் எடுத்த விஜய் அப்படின்ட்டு மாட்டிக்க மாட்டாரா அப்படின்றது தான் இப்போ என்னோடய கேள்வியாக இருக்குது. பார்ப்போம் சரிங்களா. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க நம்மளோட மகாநதியை. அடுத்தடுத்து அப்கமிங்கில் வித்தியாசமாக கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ மாஸ்க் போட்டுட்ருக்கறதுனால எனக்கு தெரிஞ்சு விஜய் மாட்டிக்க மாட்டார், தப்பிச்சிருவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் சரிங்களா. சூப்பருங்க, நல்லா போயிட்டுருக்கு மகாநதி. அவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு, அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான். ஓகே மக்களே, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் சரிங்களா. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய பிடிஎஸ் வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். அதை